புக்கு வடிவில் 182 தீர்மானங்கள் போட்டிருக்கோம். அதில் தஞ்சைக்கு மட்டும் நம்ம தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலவியல் அமைவினை செயற்கைக்கோள் மூலமாக ஆய்வு செய்து காவிரியில் கலக்கும் காட்டாறுகளின் குறுக்க தடுப்பணைகளை அமைத்து வெள்ள காலங்களில் உபரியாக செல்லும் நீரை சேமித்திடவும், மேலும் காவிரியின் குறுக்கே கதவணை அமைத்து இங்கு உள்ள நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களில் தண்ணீரை நிரப்பி விவசாயத்தை பாதுகாத்திடவும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். 36வது தீர்மானமா. 37வது தீர்மானம் என்னன்னு தெரியுங்களா? கல்லணையிலிருந்து பூதலூர், தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி வழியாக அறந்தாங்கி வரை செல்லும் சுமார் 148 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கல்லணை கால்வாயை 16 தொகுப்புகளாக புறணைப்பு செய்திட ஆசியா உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி நிதி உதவியுடன் 2639 கோடியில், எப்படி 2639 கோடியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டப்பணி காலம் அவகாசம் முடிய போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசாங்கம், தளபதி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த திட்டத்தை விரைந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை 37வது தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட 38வது தீர்மானம், தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மையமாக கொண்டுள்ள தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கொப்பரை கொள்முதல் நிலையங்கள் அமைத்திட ஆவணம் செய்திட இந்த அரசாங்கத்தை நம்ம கேட்டிருக்கோம். இந்த தீர்மானத்தில், இந்த மாநாட்டில் நெல் 39வது தீர்மானம், நெல், தென்னை, கரும்பு உள்ளிட்ட விவசாய பொருட்களில் பயன்படுத்தி மதிப்பு கூட்டு பொருட்களாக உற்பத்தி செய்து ஆலைகள், தொழிற்சாலை கூடங்கள் மற்றும் குளிர்பான சேமிப்பு கிடங்குகளை அமைத்து வேளாளர்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு இந்த டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டத்தை சார்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் புகழ்பெற்ற ராஜகோபால சுவாமி திருக்கோவில் முத்திரையர் சமுதாய மக்களுக்கு தனி மண்டகப்படி அமைத்து தர வேண்டும். இந்த தீர்மானத்தில் 49வது தீர்மானமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு நம்ம கேட்டிருந்தோம். 41 நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தோப்புத்துறை பகுதியில் புதிதாக ரயில்வே மேம்பாலம் அமைத்திட மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். தஞ்சை, நாகை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் வசித்து வரும் ஏழை எளிய முத்திரையர் சமுதாய மக்களுக்கு இலவச மீட்டு மனை பட்டா வழங்கிட தீர்மானத்தை 51வது தீர்மானமாக திருச்சி மாநாட்டில் நிறைவேற்றியிருந்தோம். 52வது தீர்மானமாக டெல்டா பகுதியில் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிப்பின் போது ஏற்படக்கூடிய சேதங்களை கண்டறிந்து நிரந்தரமான ஒரு ஆணையம் இந்த டெல்டா பகுதியில், ஏன்னா புயல் வந்தாலும் பாதிக்கப்படுறோம், மழை சாதாரணமாக பெஞ்சாலும் பாதிக்கப்படுறோம். நிரந்தரமான இந்த டெல்டா பகுதியில் ஒரு ஆணையத்தை நிறைவேற்றி இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த ஆணையம் உடனடியாக ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாநாடு தீர்மானம், அது மாதிரி 182 தீர்மானங்கள் தமிழகம் முழுவதும் இந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் அனைவருக்கும் கருத்துக்களை கேட்டு தலைவர் அவர்கள் 3 மாதம் சுற்றுப்பயணம் செய்து இந்த மாநாட்டுக்காக நவம்பரில் கிளம்புனாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு 3 மாதங்கள் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் கருத்துக்களை, உங்கள் பகுதிகளின் பிரச்சனைகளை என்ன, நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்து தான் இந்த மாதிரி புக்கு வடிவில் ஒரு மாநாட்டு தீர்மானம் அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு 10 தீர்மானத்தை போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால்
என் மக்களின் வாழ்வியலை மாற்ற வேண்டும். ஒரு அமைப்பு என்பது சங்கம் வச்சிருந்தோம், சங்கத்துக்கான என் மக்களை அடையாளப்படுத்தி விட்டோம். திருச்சி பகுதியில் மட்டும்தான் இந்த முத்திரையர்கள் வாழ்கிறார்கள் என்ற சொல்லை உடைத்து வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் இல்லை, தமிழகம் முழுவதும் இந்த சமுதாயம் வாழ்கிறார்கள் என்பதை நிரூபித்த சங்கம் தலைவர் KKS அவர்கள். அது செஞ்சா ஒரு தலைவனுக்கு போதுமா, ஒரு அமைப்புக்கு போதுமா? பாதுகாப்பை உறுதி செய்தோம். கிள்ளி கீரையாக ஏராளமாக நினைத்த இந்த சமுதாயத்தை முத்திரையரை, வளையரை, அம்பலக்காரை, சேர்வைய தொட்டினா நீ கெட்ட. எந்த பகுதியும் இந்த 3 எழுத்து மந்திரம் KKS தம்பிகள் வந்து நிற்பார்கள் என்பதை உறுதி செய்தது சங்கம். இனி தொட முடியாது. தொட்ட அவன் கெட்டாங்கிறத 10 ஆண்டுகளுக்கு முன்பே மாத்தியாச்சு. அடையாளப்படுத்தணும், பாதுகாப்பை உறுதி செய்தோம். ஒரு அமைப்பு என்பது அவர்களை அரசியல் படுத்த வேண்டும். அரசியல் மாற்றம் தான் நம் வாழ்வியல், பொருளாதாரம், தொழில், குடும்பம், கல்வி அனைத்திலும் மாற்றத்தை வரும். ஓட்டு போடும் இயந்திரமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்தது போல் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தாலும் இவருக்கு வாய்ப்பளியுங்கள், இவருக்கு வாய்ப்பளியுங்கள். ஒவ்வொரு கட்சியிலும் இவரை மாவட்ட செயலாளராக அறிவியுங்கள், இவரை மாநில செயலாளராக அறிவியுங்கள், இவருக்கு மாநில பொறுப்பு கொடுங்கள், இவருக்கு மாவட்ட பொறுப்பு என்று கெஞ்சி கொண்டிருந்த காலத்திலே இவர்கள் யார் என் மக்களுக்கு பொறுப்பை கொடுப்பது? என் மக்களுக்கான பொறுப்பை நான் அறிவிக்கிறேன் என்று தமிழர் தேசம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இணையாக மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் மகளிர் அணி பொறுப்பாளர்களும் அறிவித்து இன்று ஒரு கட்சி, ஆளுங்கட்சி, 100 ஆண்டுகள் ஆண்டு உள்ள கட்சி, ஆளும் கட்சியாகின்ற கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டணிக்கு வாருங்கள் என்ற சொல்கின்ற நிலைமைக்கு வந்தது என்பதால் இதுதான் உழைப்பு. ஒரு சமுதாயத்தை படிப்படியாக எப்படி கொண்டு போக வேண்டும், அரசியல் படுத்த வேண்டும் என்பது வாழும் பேரரசர்களை சாட்சி. இப்படி நம்ம செஞ்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா எதுவும் பேசாம அவங்க கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் மரியாதை வைத்துள்ள, இன்றும் மரியாதை வைத்துள்ள முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அழைத்தார். எங்களோட கூட்டணிக்கு வாருங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாருங்கள், உங்கள் மக்களுக்கான உரிய முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும், உங்கள் கோரிக்கைகள் செவி சாய்க்கப்படும் அப்படி என்று உறுதி கொடுத்தார்கள். உறுதி கொடுத்தார்கள். அந்த உறுதியை செய்தார்களா என்றால் இல்லை. என்ன உறுதி கொடுத்தார்கள்? நீங்கள் சொன்னிய வாக்கு என்ன? உங்களை இதுவரை அதிமுக உங்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி இதுநாள் வரை உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை, அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, உங்கள் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யவில்லை. திருச்சியிலே ஒரு சிலையை அமைத்து விட்டு, சிலையை வைத்து விட்டோம், மன்னருக்கு சிலையை வைத்து விட்டோம் என்று சொல்லி இன்று வரை ஓட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். முன்னொரு காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு, மாநாட்டில் முத்திரையர் மாநாட்டில் முதலுமாக கடைசியுமாக எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டு விட்டார். அதை சொல்லியே அதிமுக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, உங்களை வஞ்சிக்கிறது என்று பிஜேபி தலைமை சொன்னது. ஆகையால் நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாருங்கள்,
உங்களுக்கு இழைத்த அதிமுக இழைத்த துரோகத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். சரி, அப்படி என்னையா பிரதிநிதித்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சா நாங்கள் கேட்கவில்லை. என் தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், எம்எல்ஏ ஆகுவதோ எம்பி ஆகுவதோ என் நோக்கம் அல்ல, என் மக்களை உயர்ந்த நிலை கொண்டு போக வேண்டும். இப்போ உள்ள மத்திய அமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் அவர்களாக கொடுத்த வாக்கு என்ன? உங்களை மத்திய அமைச்சகத்தில் ஒரு வாரியத்தின் தலைவராக உங்களை ஆக்குகிறோம். உங்க மக்கள் மீனவர்கள் மக்களாக அதிகமாக இருக்கிறார்கள். கடற்கரை முழுவதும் இருக்கிற பகுதிகளே உங்கள் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் மட்டும் 180க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. உள்ளூரிலும் ஏரியிலும் குளத்திலும் மீன் பிடிக்கிற மக்கள் நமது மக்களாக மேட்டுப்பாளையம், ஈரோடு, மதுரை, திருச்சி, கரூர் பகுதியிலே உள்ளூர் மீனவர்களாகவும் உங்கள் மக்கள் இருக்கிறார்கள். மீனவர் வாரியம் தருகிறோம் என்று அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் மத்திய இணையமைச்சர் அப்போதும் அமைச்சர் தான். நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் வாக்குறுதி கொடுத்தது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அவர்களும். வாக்குக்காக சொன்ன வாக்குக்காக கூட்டணி தர்மத்திற்காக என் தலைவன் கட்டளையிட்டதன் விளைவு முத்திரையர் சொந்தங்கள், வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் பொறுப்பாளர்கள், தமிழர் தேச கட்சியின் பொறுப்பாளர்கள் தன் உயிரை கொடுத்து நமக்காக அதிமுக 2021 கூட வைத்து பழி வாங்கியது, ஏமாற்றியது இந்த பாரதிய ஜனதா நம்மளை அழைத்து அங்கீகாரம் தர இருக்கிறார்கள், வாக்கு கொடுத்துள்ளார்கள். ஆகையால் அவர்களுக்கு மிக தீவிரமாக களப்பணி ஆட வேண்டும் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் என் தலைவர். ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பலன் தெரியுங்களா? நோட்டோட கீழே இருந்தவங்களாம் 1 லட்சம் ஓட்டு வாங்கலாம். எப்படி? பிஜேபிக்காரன் 5000 ஓட்டு வாங்கினவன் 10,000 ஓட்டு வாங்கினவன்லாம் 1 லட்சம் ஓட்டு வாங்க வச்சோம். உண்மை ஆய்வு களப்பணி சொல்கிறது. தஞ்சையிலே போட்டியிட்ட கருப்பு முருகானந்தம் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலே தமிழர் தேசம் கட்சி இணைந்து போட்டியிட்ட போது சென்ற 24 அவர்கள் வாங்கிய ஓட்டு 1,70,70,612. 2014 இதே கருப்பு முருகானந்தம் இதே தஞ்சை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் தேசம் இல்லாமல் அவர் வாங்கிய ஓட்டு 40,000. இப்ப யார் கூட சேர்ந்தனால நீங்க ஓட்டு வாங்குனீங்க? 24 பாராளுமன்ற தேர்தலில் இதே கருப்பு முருகானந்தம் இந்த ஓட்டுகளை பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒருத்தநாடு, திருவையாறு, மன்னார்குடி பகுதியிலே ஒவ்வொரு பூத்து ஆய்வு செய்யும் போது முத்திரையர் மக்கள் பெரும்பான்மை உள்ள கிராமங்களில் என் தலைவனின் படத்தை காண்பித்தால் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் எதுவும் தேவையில்லை, என் 3 எழுத்து மந்திரம் அண்ணன் KKS படத்தை காமித்தால் போதும் என்று ஓட்டு போடுவதற்கு தயாராக உள்ள என் கிராம மக்கள் இந்த கமிஷன் முருகானந்தத்திற்கு என் தலைவனின் முகத்தை காமித்ததற்கு ஓட்டு போட்டாங்க. என்னடா பேசிட்டு இருக்கும் போது கமிஷன் முருகானந்தங்கிறீங்களா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன் கருப்பு முருகானந்தம், கமிஷன் முருகானந்தம். எப்படி? லாரிகள் எல்லாம் மாடு ஏற்றிட்டு போவாங்க தெரியுங்களா? திருட்டு மாடு, எல்லாம் மாடு கேரளாக்கு
மாடுலாம் ஏற்றிட்டு போவாங்க. திருச்சியை தாண்டி தான் தேனிக்கு கேரளாவுக்கு போவாங்க. இந்து முன்னணியில் நம்ம பொறுப்பாளர் மணிகண்ட ஒன்றியத்தில் இருக்காரு. அவர் இந்து முன்னணியில் மணிகண்ட ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது தான் முத்துப்பேட்டையில் இந்த கருப்பு முருகானந்தம் இந்து முன்னணி ஒன்றிய செயலாளர் இருந்தார். நீ என்ன திடுதத்து வேலை செஞ்சிருக்கங்கிறது எங்களுக்கு தெரியும் ராசா. இதே கருப்பு முருகானந்தம் முத்துப்பேட்டை இஸ்லாமியர்களிடம் நண்பர்களிடம் என் தொப்புள் குடி உறவு பாய்களிடம் சண்டை போட்டுக்கிட்டு முஸ்லிம் மதவெறிய இந்து மதவெறிய தூண்டி விட்டுக்கிட்டு கேரளாவுக்கு போற மாடு ஏற்றி போற லாரிகிட்ட கேரளா முஸ்லீமோட கூட்டு களவாணியா இருக்காங்க. திருச்சியை தாண்டி மணப்பாறை பக்கத்தில் இந்து முன்னணி செயலாளர் அந்த 3 லாரியை மறைக்கிறான். இந்து முன்னணி இந்துக்களுக்காக ஐயோ மாட்டெல்லாம் கடத்திட்டு கொண்டு போறாங்களே, பசு தாயை கடத்தி கொண்டு போறாங்களே, வெட்டி சாப்பிட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பொறுப்பாளர் மறைக்கிறான். திருச்சி பக்கத்தில் மணப்பாறை திண்டுக்கலுக்கு இடையில மறைச்சு 3 லாரியை நிப்பாட்டுறாங்க. நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். அவர் வரையினார் இந்த கூட்டத்துக்கு. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியல, நேரடி அவரே சொல்லினார். அவர் இப்ப இன்று தமிழர் தேசம் கட்சியில் இணைஞ்சிருக்காரு. லாரியை மறைத்து ப்ளூ கிராஸுக்கு போன் பண்ணி வர வைக்கும் போது அந்த லாரியில வந்த பாயிங்க லைனுக்கு இந்த கருப்பு முருகானந்தம் லைன்ல வராரு. தம்பி, இந்த பாயிங்கெல்லாம் நம்மால் தான், கேரளாக்கு நம்ம வண்டி தான், விடுங்க, எதுவும் மறைக்க வேணாம். இதே கருப்பு முருகானந்தம் முத்துப்பேட்டையில என் தொப்புள் கூடி உறவுகளான பாயிங்களை விநாயகர் சதுர்த்தி வைத்து மத கலவரத்தை உண்டு பண்ணுகின்ற கருப்பு முருகானந்தம் கேரளால பாயிங்களை கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான், கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், களவாணியாக்கான், கூட்டு களவாணியாக்கான். ஒவ்வொரு லாரிக்கும் தமிழ்நாட்டிலேருந்து மாடு போகிற ஒவ்வொரு லாரிக்கும் கருப்பு முருகானந்த கமிஷன் இல்லாமல் போகாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமா, கமிஷன் முருகானந்தம் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14ஆம் தேதி வரப்போறாரு, நல்லா அஜால் குஜாலா இருப்பார். ஏன் தெரியுமா? 5 கோடி ரூபா செலவுன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு முருகானந்தம் டெல்லிக்கு 10 கோடியை கணக்கு காமிச்சுவார். கொட்டாய் போடுறதுல கமிஷனு, கொடி கட்டுறதுல கமிஷனு, சாப்பாடு போடுறதுல கமிஷனு, பாத்ரூம் வைப்பாங்க பேர் கொண்டு வந்து பெண்கள் தாய்மார்கள் ஆம்பளைங்க போகிறதுக்கு பாத்ரூம் வைக்கிறதுல கமிஷனு, எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கிறது தான் இந்த கருப்பு முருகானந்தத்துக்கு வேலை. அமித்ஷா வந்தாலும் கமிஷனு, எந்த நிகழ்ச்சி நடக்குதோ அவருக்கு குஜால் தான். அதில் 2 கோடி 3 கோடியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட உச்சபட்சமாக தேர்தல் நடக்கும் போது போடுவார் பாருங்க அமௌண்ட்டை. எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுப்பாங்க. பிஜேபி கொடுக்காதவங்க போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி நின்று 21 தொகுதியை வாங்கினாங்க. 21 தொகுதியில் வாங்கி பாரதிய ஜனதா போட்டியிடுது. நம்பிக்கை துரோகி, மக்களை நம்ப வரித்து கழுத்தறுக்கிற பாரதிய ஜனதா மதுரையில் நடந்த வலைஞர் வாழ்வுரிமை மாநாட்டில் பாரதிய ஜனதாவின் அப்போதைய தலைவர் இன்றைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் மேடையில் ஏறிய மக்கள் 3 லட்சம் பேர் இருக்கும் போது கையை அப்படியே ஆட்டி பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போனிய. 21 தொகுதி அதிமுக வாங்கினிய. அந்த கூட்டணியில் தானே இருந்தோம். என் முத்தையர் மேல் அக்கறை இருந்தா ஒரு தொகுதி கொடுத்தியா? அந்த 21 தொகுதியை வாங்கி கொடுக்கல. சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறோம். கேட்பார் பேச்சை கேட்டு இவர்களை சேர்த்தால் என்ன, சேர்க்காவிட்டியா என்ன? நம்ம தான் எம்ஜிஆர் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. அம்மா அவர்கள் செலவைத்து கொடுத்துக்கிட்டார்கள. மணிமண்டபத்துக்கு நாம் தான் அடிக்கல் நாட்டு விட்டோமே, முத்திரையர்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார். 2006 இருக்கிற வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம்னு நினச்சிக்கிட்டார்.
2021 பலம் பொருந்திய மூன்றாவது கட்சி. மத்திய மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தி அண்ணன் KK என்பதை நிரூபித்தோம். 2021 அதிமுக கூட்டணியில் வெளியில் இருந்து தன்மானத்தோடு புதுக்கோட்டை திருமயம் தொகுதியிலே என் தலைவன் போட்டியிட்டார். 15,144 ஓட்டு. 4-5 தொகுதிகளே வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் ஆதரவு பெற்ற பொறுப்பாளர்கள் போட்டியிட்டார்கள். 10,000க்கும் குறையாமல் ஓட்டு. 2021 எந்த சாதிகளும் யோசிக்காத ஒரு செயலை இந்த திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்து களமாடிய அமைப்பு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தை என் அன்பு சொந்தங்கள், விடுதலை சிறுத்தைகள் கூட இதுவரை ஒரு தொகுதியிலே எத்தனை ஓட்டு இருக்கு என்பதை, அவர்களுக்கான ஓட்டு இருக்கு என்பதை நிரூபித்தது கிடையாது. ஆனால் 2021 ஒரு தொகுதியிலே திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பிஜேபி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எனக்கான ஒரு அமைப்பு வந்து விட்டது, எனக்கான ஒரு தலைவர் வந்து விட்டார் என்று 10,000 ஓட்டு போடுவதற்கு மக்களை தயார்படுத்திய தலைவன் KK அவர்கள். அதிமுக படு தோல்வி அடைய வேண்டும், இதுதான் இலக்கு. 2021 நம்பிக்கை துரோகம் செய்தது அதிமுக, அதை பழிவாங்க வேண்டும். இந்த டெல்டாவிலும் தென் மாவட்டத்திலும் தோற்கடிக்கப்பட்டது அதிமுக. பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வாய்ப்பை இழக்க வைத்தது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம். மறந்துட்டாங்க போலக்கு, அதே சம்பவத்தை திருப்பி பண்ணிட்டாங்க. 2021 நாங்க உங்களை தோக்கடிச்சோமே, ஓட கதற விட்டோமே. 2026 தமிழர் தேசமாக வளர்ந்து நிற்கிறோம். ஒடுக்கப்பட்ட பட்டியலின கேட்பாரற்ற ஊமையற்ற சமூகத்தை அரவணைத்து நித்தியமும் ஒரு போராட்டமாக அறிவித்து என் மக்களாக களமாடி நிற்கிறோம். ஒரு தொகுதியில் 20,000 25,000 வாக்குகளை கையில் வைத்துள்ளார் என் தலைவர். இருக்கு 26 இருக்கு. இதே டெல்டா மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்பதான் தலைவரோட பலம் அவர்களுக்கும் புரியும். நம்ம கூட்டணியில் சேர்ந்திருக்குமே தளபதி தலைவர் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய வேண்டும். KK அவர்களை அழைத்தது, அவர்கள் அழைப்பதற்கு முன்பு சொன்னது 200க்கு 200. அது KK வருவதற்கு முன்பு. தமிழர் தேசம் சொல்கிறது, தானே தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, KK அவர்கள் வந்த பிறகு 234 தொகுதிகளும் வென்றெடுக்கும், வென்று கொடுப்போம். கூட்டணி தர்மம்ங்கிறது அதுதான். தலைவருக்கு திருச்சியில சீட்டு, பேராவூரில் கூட்டணி தர்மத்தை காத்து உதயசூரியனுக்கு ஓட்டு. திண்டுக்கல்லில் தலைவருக்கு சீட்டு, பட்டுக்கோட்டையில் உதயசூரியனுக்கு ஓட்டு. என் முத்திரையர் பெருமக்கள் அவன் வந்தான், இவன் வந்தான், மாநாட்டில் கலந்தான், சிலையை வச்சான், மணிமண்டம் கட்டினான்னு சொல்லிட்டு பல பேர் வருவான் வரிசையா முத்திரையர் சங்க தலைவர்னு சொல்லிட்டு. அது இந்த பகுதியில் நிறைய பேர் வருவான். நம்பி விடாதீர்கள். இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? நேற்று முந்தானத்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் நகைச்சுவாக சொன்னார். ஒருத்தர், தாய்மாரெல்லாம் இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இந்த கடலெல்லாம் வந்து சாப்பிடும் போது சரியாமல் சாப்பிடாம சொத்த கடலை கெட்ட கடலையாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் வந்துடும் குழந்தைங்கள்டருந்து. உண்மை தானே? அது மாதிரி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில்
வெளியில் வந்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. காலையில் போகும்போது வெளியில் வந்தவங்க, நீங்கள் சொத்த வெத்தனை ஒன்றும் இல்லாதனால தான் வெளியே வந்தீங்க. அதை எடுத்து ஒருத்தர் நல்லா கழுவி வச்சுக்கிட்டு கையில், எப்படி காலையில் வெளியே வந்ததை எடுத்து கையில் வச்சு நல்லா கழுவிக்கிட்டு, சூப்பராக கடலை அப்படின்னு வாயில் போட்டு நல்லா சாப்பிட்றான். டேய், என் தலைவன் காலையில் போட்டதுடா அது கருமம். என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாதவர்களை என் பேரரசர் அவர்கள் தானா வெளியே அனுப்புவார். மீண்டும் சொல்கிறோம், இந்த அமைப்பா இருக்கட்டும், இந்த கட்சா இருக்கட்டும், பேரரசர் பெருமுடுகு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு துரோகம் செய்தீர்கள் என்றால் எனக்கு வேணாம், என் தலைவருக்கு வேணாம், இந்த அமைப்புக்கு வேணாம். ஏன் இந்த அமைப்பு, இந்த தலைவன், இந்த அமைப்புக்கான தலைவன், இந்த அமைப்புக்கான தொண்டன், இந்த அமைப்புக்கான பொறுப்பாளர் அனைவருமே பேரரசர் பெருமுடுகு முத்தரையர். அவர்களுக்கு துரோகம் செஞ்சினா மன்னர் தானா உன்னை வெளியே அனுப்பிச்சிடுவார். அது மாதிரி போனவங்களை 4 பத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவனை வச்சு பண்ணுவேன், இவன் வச்சு பண்ணிடுவேன்னு. ஒரு அமைப்பு என்பது ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். ஒழுக்கம் என்பது இப்போ கலாச்சாரம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. பொண்டாட்டி ஒரு நடிகையோட என் புருஷன் இருக்கான், ஒரு கட்சி தலைவர் பேரை சொல்லி என் பொண்டாட்டி ஒரு கட்சி நடிகையோட 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக தொடர்புகளுக்கான வழக்கு போட போறா. அதுக்கு இவங்க இருக்க பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அவங்க கட்சியில் இருக்கவங்களாம், அவருக்கு நான் பொண்டாட்டி இருப்பேன், அக்காவாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன், அவர் எத்தனை பொண்டாட்டி கூட வேணா இருக்கலாம் அப்படின்னு கலாச்சார சீரழிவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு தலைவன் என்பது, ஒரு அமைப்பு என்பது ஒழுக்க சீரலாக இருக்கணும். அப்படிதான் வாழ்ந்தாங்க எல்லாமே, இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கூத்தாடிகளுக்கு அதை தகர்த்தால்தான் அவர்களுக்கான வேலை இங்கே ஓடும். அது மாதிரி ஒழுக்கம் கட்டவங்களாம் வீரமுத்துரை முன்னாடி சங்கத்தில் இருந்தான். ஆம்பளை பொம்பளைலாம் சில பேர் அந்த ஒழுக்கம் கட்டவங்களை மன்னர் வெளியே அனுப்பினார். இங்கே நேர்மையாளர்களும் ஒழுக்கம் சீடர்கள் தான் இங்கே இருக்கணும். எனக்காக வேலை பார்க்குறவன் அவன் கூட இருந்தவன் தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புனவங்களை பொறுக்கி எடுத்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறத இங்கே யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆகையால் 234 தொகுதியும் தளபதி கையில் சமர்ப்போம். தலைவர்களுக்கு எங்கு சீட்டு கொடுக்கிறார்களோ அதை வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.